திரு கங்கை அமரன் அவர்கள் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விஷயத்துக்காக இன்டர்நெட்ல படாத பாடுபட்டு இருக்காருன்னு சொல்லணும். ஆர்கே நகர் தொகுதியோட பாஜக வேட்பாளராக தற்போதைக்கு களமிறங்கி இருக்கார். அதுக்கு முக்கியமான ஒரு ரீசன் பாத்தீங்கன்னா, சசிகலா குரூப் எங்கிட்ட இருந்து மிரட்டி கையெழுத்து வாங்கி என்னோட பையனூர் பங்களாவை புடுங்கிட்டாங்க அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு. அதனாலதான் உண்மையாவே அந்த ஒரு கட்சி அவருக்காக சீட்டு கொடுத்திருக்காங்கன்றது தற்போதைக்கு அடிபடுற ஒரு விஷயம். இந்த ஒரு நேரத்துல திரு இளையராஜா அவர்கள் என்னோட பாட்டை யாரு மேடையில பாடினாலும் அதுக்கு ராயல்டி கொடுக்கணும்னு சொல்லி ஒரு கேட்டிருந்த விஷயத்துக்கு இது கேட்டிருக்க கூடாது, அண்ணன் செஞ்சது தப்புன்றது மாதிரி சொல்லாம கொஞ்சம் பரபரப்பாவே பல விஷயங்கள் கங்கை அமரன் அவர்கள் பேசியிருந்தார். அந்த ஒரு பேச்சுக்கு இன்டர்நெட்ல பயங்கரமான எதிர்ப்பு கிளம்புச்சுன்னு சொல்லலாம். இந்த ஒரு சூழ்நிலையில திடீர்னு சொல்லி சம்பந்தமே இல்லாம ரஜினிகாந்த் அவர்களை திரு கங்கை அமரன் அவர்கள் சந்திச்சு பேசியிருக்கார். வழக்கம் போல இது ஒரு மரியாதை நிமித்தமான சந்திப்பு அப்படின்னு சொல்லி அவர் முடிச்சுக்கிட்டாலும் இல்லைங்க, கங்கை அமரனுக்கு தற்போதைக்கு பப்ளிசிட்டி தேவைப்படுது. அதனாலதான் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விஷயத்துக்காக செய்திகள்ல அடிபட்டுக்கிட்டே இருக்காரு. நேத்து இசை ஞானி இளையராஜா, இன்னைக்கு திரு ரஜினிகாந்த் அவர்கள், நாளைக்கு வேற ஒரு விஷயத்தை அவர் கிளப்புவார் அப்படின்னு சொல்லி மத்தவங்க சொல்லிட்டு இருக்காங்க. இது ஒரு பக்கம் இருக்க, ஆர்கே நகர் தொகுதியில பாஜக சார்பில் கங்கை அமரனுக்காக வாய்ஸ் கொடுப்பாரா ரஜினிகாந்த் அப்படின்ற ஒரு கேள்வியும் தற்போதைக்கு எழுந்திருக்கு. இதுவரைக்கும் ரஜினிகாந்த் வாய்ஸ் கொடுத்து பல விஷயங்கள் நடந்திருக்கு, பல விஷயங்கள் நடக்காம போயிருக்கு. அதுக்கப்புறம் அவர் வாய்ஸ் கொடுக்கறத நிப்பாட்டிக்கிட்டும் இருக்காரு. இப்போதைக்கு அரசியல் பக்கம் தலை வைக்கலாம் அப்படின்ற ஒரு எண்ணமும் ரஜினிகாந்த் அவர்கள் மனசுல இருக்கிறதுனால இந்த முறை அவர் வாய்ஸ் கொடுக்க வாய்ப்பு இருக்கா? மொத்த தமிழ்நாட்டுக்கு முன்னோடியா இப்போதைக்கு ஆர்கே நகர் தொகுதியில் தன்னோட வாய்ஸ் எப்படி ஒர்க் அவுட் ஆகுதுன்றத பாப்பாரா? இந்த ஒரு கேள்வியும் மத்தவங்க மனசுல இருக்கு. எதுவா இருந்தாலும் காலம் கண்டிப்பா பதில் சொல்லிடுங்க. தமிழ்நாடு பை எலெக்ஷனாலே இந்த திருமங்கலம் ஃபார்முலா இங்கே இந்த பகுதியெல்லாம் நீங்கள் தொடங்கினீங்க, மதுரையில் தான். அதுக்கப்புறம் இன்னொரு ஃபார்முலா, ஆர்கே நகர் ஃபார்முலா போன ஃபார்முலா இருந்தது. அதனால் இப்போ மக்கள் அந்த ஆர்கே நகர் தொகுதியில் மக்கள்லாம் சந்தோஷமாக இருக்கிறாங்க. எல்லாம் பிளான் பண்ணிகிட்டு இருக்காங்க. டிவி வாங்கலாமா, ஃப்ரிட்ஜு வாங்கலாமா, இல்லை பைக் வாங்கலாமா, எல்லாம் எப்படியாவது ஒரு குடும்பத்துக்கு 30, 40, 50,000 கிடைக்கும். தேர்தல் எந்த மாதிரி ஒவ்வொரு கட்சியும் கொடுக்க போகிறது இல்லை.